புகைப்பிடித்தால், அப்புறம் மது அருந்துவது, போதை பழக்கங்கள் இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்கள் உணர்ச்சிகள் கெட்டு போயிடும். எது பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது தெரியாது. ஒரு மனுஷங்களை பார்த்தாலே இவங்களை நமக்கு பிடிச்சிருக்கு, அது இயற்கையானது, அதை மாற்ற முடியாது. பழக பழக ஒருத்தரை பிடிச்சி போகாது. ஆரம்பத்தில் உனக்கு பிடிக்கலைங்கிறது தோணுதா, ஒருத்தரை பார்க்குறீங்க, அவர்கிட்ட பழக கூட, ஆனால் அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கலைங்கிறது தோணுது. ஒருத்தரை பார்த்தா பிடிச்சிருக்குன்னு தோணும். இது இயற்கையானது, இதை மாற்ற முடியாது. ஆனால் எப்போ இந்த மாதிரி இதை கண்டுபிடிக்க நிறைய பேருக்கு தெரியல. இவங்களை நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலாங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அப்போது என்னென்ன காரணம்னா உணர்ச்சிகள் கெட்டு போயிடுச்சு. ஒரு உணவு கெட்டு போச்சா நல்லா இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, சுவை நல்லா இருந்தால் சாப்பிடலாம். சில உணவு இப்போ ஒரு மாம்பழம் கெட்டு போகல ஆனால் புளிப்பாக இருக்குது, அப்போ அதை சாப்பிடக்கூடாது. இனிப்பாக இருந்தால் நம்ம சாப்பிடுவோம். அதுபோல் ஒரு பொருள், உணவுப் பொருள் அழுகி போச்சு, ஒரு பழம் அழுகி போச்சு, அதை சாப்பிடக்கூடாது. அந்த வாசனை, ஒரு வாசனையை பார்த்து நல்லா இருக்குது, இன்னும் கெட்டு போகல, அப்போ சாப்பிடலாம். அப்போது ஒன்று நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இல்லது எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு மாம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொய்யாப்பழம் பிடிக்காது, இப்படி சாப்பிட்ணும். அப்போ பிடிச்சிருக்கு, கொய்யாப்பழம் நல்லதாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு அது பிடிக்கலைன்னா சாப்பிடக்கூடாது. பிடிச்சிருந்தா மட்டும்தான் நல்லதாக இருந்தாலும் சாப்பிட்ணும். இப்படி பிடித்திருக்கிறது பிடிக்கவில்லை என்கிற உணர்வு என்பதை கண்டுபிடிக்கிற திறன் நம்மக்கிட்ட இருக்கணும், எல்லார்ட்டையுமே இருக்கணும். உனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற அந்த திறன், கண்டுபிடிக்கிற திறன் எல்லார்ட்டையுமே இருக்கணும். அந்த உணர்வு, அந்த திறன் எப்போ கெட்டு போகும் தெரியுமா? நம்ம மது அருந்தினாலோ புகைப்பிடித்தாலோ போதைப் பொருளுக்கு அடிமையானாலோ நமக்கு அந்த பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற அந்த உணர்வு கெட்டு போய்விடும். அந்த திறன், அதை தெரிந்து கொள்கிற திறன், நமக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்பதை தெரிந்து கொள்கிற அந்த திறன் நமக்கு கெட்டு போயிடும். நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா பிடிக்காதவங்களோட வாழ்வாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த திறன் கெட்டு போச்சு. பிடிக்காத மனைவியோட, பிடிக்காத கணவனோட வாழ்வாங்க. ஏன் வாழ்கிறாங்க? இன்றைக்கி பார்த்தா பிடிக்காத தொழிலை செய்கிறாங்க, பிடிக்காத ஒரு ஊரில் வசிக்கிறாங்க. சென்னை பிடிக்காது இருந்தாலும் வசிக்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு அது கெட்டு போச்சு. நமக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலாங்கிற அதை தெரிந்து கொள்கிற திறன் கெட்டு போச்சு. காரணம் என்னென்னா, அவங்களாம் எல்லாருமே மது அருந்துகிறார்களா, எல்லாருமே புகைப்பிடிக்கிறார்களா? அப்போது பெண்கள்லாம் நிறைய பேர் பிடிக்காத கணவனோட வாழ்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் உணர்வு கெட்டுப்போச்சா? ஆமாம், கெட்டுப்போச்சு. அவங்க மதுவாக அருந்துகிறார்கள், அவங்க புகையாக பிடிக்கிறார்கள். அவர்கள் இந்த போதை உணவுகளை சாப்பிடுகிறார்கள். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், உப்பு போட்டு சமைச்சது, இது அத்தனையுமே போதை உணவுகள். இது மனிதர்களை அந்த பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற அந்த உணர்வுக்கு தகுந்தாற் போன்று வாழ்வதை தடை செய்து விடுகிறது. பிடிச்சிருக்கா பிடிக்கலைங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. இந்த உணவுக்கு அடிமையான மனிதர்களுக்கு நமக்கு பிடித்திருக்கா பிடிக்கலையா, பிடிக்காத ஒரு விஷயத்தோடு நீ பழகுனா என்ன ஆகுனா, உனக்கு அழிவு தான் வரும். நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, உன்னுடைய மகிழ்ச்சி அழிஞ்சு போய்விடும். பிடிக்காதவரோடு வாழ்ந்தால் உனது மகிழ்ச்சி அழிந்து போய்விடும். அப்போ உனது அழிவை தருகிற ஒரு விஷயந்தான் பிடிக்காத ஒரு விஷயம். அப்போ பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ சகிச்சுக்கிறன்னா அழிவை சகித்து கொள்கிறாய் என்று தான் அர்த்தம். அழிவை நோக்கி நீ போகிற, அழிவை நீ சகிச்சுக்கிற அந்த அளவுக்கு. அதனால தான் எதுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற அந்த திறன் நமக்கு ஏன் தேவை அப்படின்னா, அந்த திறன் இருந்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். அந்த திறன் உங்ககிட்ட இல்லை, பிடிக்காத விஷயத்தை நோக்கி நீ போகிற அப்படின்னா, அப்போ நீ அழிவை நோக்கி போகிற, உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த திறன் தான் நமக்கு பாதுகாப்பு. நமக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிற அதை கண்டறிகிற அந்த திறன் தான் நமக்கு பாதுகாப்பு, நமது வாழ்வில் உள்ள மகிழ்ச்சிக்கு பாதுகாப்பு. அப்போ இன்றைக்கி மனிதர்களுக்கு பிடிக்காத தொழிலை செய்கிறாங்க, பிடிக்காத ஊரில் வசிக்கிறாங்க, பிடிக்காத உறவினர்களை சகித்து கொள்கிறார்கள், பிடிக்காத கணவனோடு வாழ்கிறார்கள், பிடிக்காத மனைவியோடு வாழ்கிறார்கள், பிடிக்காத நண்பர்களோடு, தோழர்களோடு, தோழிகளோடு வாழ்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பிடிக்காத ஒரு முதலாளிகிட்ட வாழ்கிறாங்க, பிடிக்காத ஒரு தொழிலை செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த உணர்ச்சி கெட்டுப்போச்சு அவங்களுக்கு. உணர்ச்சி கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? பிடிச்சிருக்கு பிடிக்கலை என்பதை கண்டறிகிற உணர்ச்சி கெட்டுப்போச்சு. அதற்கு என்ன காரணம்னா, மனிதர்கள் சாப்பிடுகிற, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற இந்த போதை உணவுகள் தான் காரணம். போதை உணவுகள் இவர்களுடைய உணர்ச்சிகளை கெடுத்து விட்டது, கெட்டுப்போக செய்து விட்டது. இந்த மாதிரி சமைச்சது இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் போதை உணவு. இந்த போதைக்கு அடிமையாயிட்டாங்க. இதற்காக எதையும் சகித்துக் கொள்கிறார். பிடிக்காத கணவனை கூட சகித்துக் கொள்கிறார், பிடிக்காத மனைவியை சகித்துக் கொள்கிறார்கள், பிடிக்காத தொழிலை, பிடிக்காத ஒரு ஊரில் வசிப்பதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாங்க இந்த போதைக்காக. இப்போ சரக்கு அடித்தவன் என்ன பண்ணுவான்? காவாயில் விழுந்து கிடப்பான்ல, அந்த மாதிரி சகிக்க முடியாத செயல்களை கூட அவங்க செய்வாங்க. அதுபோல் தான் இந்த சோத்தை சாப்பிட்டா
சோத்தை சாப்பிட்றோம் அப்படி நான் சரக்கு அடிக்கிறது இல்லை, பீடி பிடிக்கிறது இல்லை, சிகரெட் பிடிக்கிறது இல்லை, அப்போ நான் வந்து நல்லா வந்தானே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சோறு சாப்பிட்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிடிக்காத தொழிலை செய்யக்கூடிய ஒருத்தராக இருப்பீங்க, பிடிக்காத உறவினர்கள், பிடிக்காத கணவன் மனைவி, இப்படி இந்த மாதிரி பிடிக்காத ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க, பிடிக்காத ஒரு வீட்டில் வசிப்பீங்க. இதெல்லாம் என்ன காரணம்? இந்த சோறு சாப்பிட்றதுக்கு தான் காரணம். அதனால் நீ எப்போ ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறியோ அப்போ தான் என்ன பண்ணுவேன், நீ மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன், அப்புறம் வந்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடாத, பச்சை காய்கறிகளை சாப்பிடு, பழங்களை சாப்பிடு. அப்போ தான் உன்னால் பிடிக்காத வாழ்க்கையை வாழவே முடியாது. பிடிக்காத ஒரு வாழ்க்கையை சகித்து கொள்வதற்கு என்ன காரணம்? உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வந்து விட்டது. அதனால தான் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நீ சகித்து கொள்கிறாய். பிடிக்காத கணவனை, காரணம் அளவுக்கு அதிகமான வலிமை எங்கேருந்து வருது? இந்த சோத்துலேருந்து தான் வருது. சோறு, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரியான உணவுகள்லேருந்து தான், உப்பு போட்டு சமைச்ச அந்த உணவுகள்லேருந்து தான் அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே சகித்து கொள்ள முடியாத விஷயத்தெல்லாம் சகிச்சுக்கிற, வாழ முடியாத வாழ்க்கையெல்லாம் நீ வாழ்கிற, அழிவை நோக்கி நீ போகிற, மகிழ்ச்சி இல்லாமலே நீ வாழ்கிறாய். காரணம் இந்த உணவுகள் தான் காரணம். இந்த உணவுகளே உனக்கு எல்லாவித திருப்தியும் தந்து விடுகிறது. ஒரு ஒரு அன்பே உனக்கு தேவையில்லை, நான் இந்த சாப்பாடே எனக்கு போதும், இது எல்லாவித திருப்தியும் எனக்கு தந்து விடுகிறது, நான் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஆட வேண்டும், பாட வேண்டும் என்கிற ஆசை அதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை, சோறு கிடச்சா போதும், சாப்பாடு உப்பு போட்டு சமைச்ச இந்த சாப்பாடு கிடச்சா போதும், இதுவே என் அனைத்து திருப்தியும் தந்து விடுகிறது. அப்போ நீ வந்து பச்சை காய்கறிகளை, பழங்களை சாப்பிட்டா என்னாகும்? பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டா என்னாகும் அப்படின்னா, நம்மளால் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான வலிமை வராது, சகித்து கொள்ள முடியாத வாழ்க்கையை சகித்து கொள்ள முடியாது, வாழ முடியாத வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. எந்த வாழ்க்கையை, பிடிச்ச வாழ்க்கையை மட்டும்தான் வாழ முடியும். ஏன்னா பிடிச்ச வாழ்க்கை தான் எளிமையானது, வாழ்க்கையே கஷ்டமானது. எப்போ வாழ்க்கை எளிதாக மாறுது அப்படின்னா, ஒரு பிடித்த வாழ்க்கையை வாழும்போது தான் நமது வாழ்க்கை வாழ்வதற்கு எளிதாக இருக்குது. வாழ்க்கைங்கிறது கஷ்டம்தான். எப்போ அந்த வாழ்க்கையை எளிதாக மாற்றுவது எப்படின்னா, பிடித்த வாழ்க்கையை வாழணும், பிடித்தவர்களோடு வாழ வேண்டும், பிடித்த தொழிலை செய்ய வேண்டும், பிடித்த ஊரில் வசிக்க வேண்டும், பிடித்த கணவன், பிடித்த மனைவி, பிடித்த தொழில், பிடித்த ஊர், இப்படி பிடித்த உறவினர்கள், பிடித்த நண்பர்கள், இவர்களோடு வசித்தால் பிடித்த உணவை சாப்பிட வேண்டும். நல்லது செய்கிற உணவு தான் நமக்கு பிடித்த உணவாக இருக்க வேண்டும். இப்படி பிடித்த விஷயத்தோடு நம்மளை சம்மந்தப்படுத்தும் போது தான் வாழ்க்கை ஈஸியாக மாறும். அப்போது அந்த மாதிரி மனிதர்கள் பிடிக்காத விஷயங்களோடு இன்றைக்கி சம்மந்தப்பட்டிருக்காங்க. பிடிக்காத ஊரில், தொழிலில் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல. காரணம், இந்த போதை உணவுகளுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம். நீ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டேன்னா அப்போ தான் உன்னால் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது, பிடிக்காத ஒரு உணவை சாப்பிட, அழிவை தருகிற உணவை சாப்பிடவே முடியாது, பிடிக்காத ஒரு தொழிலை செய்ய முடியாது, பிடிக்காத ஒரு மனைவியோட, கணவனோட வாழ முடியாது. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. நாம் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் வாழ முடியும் நம்மளால் அப்படிங்கிற கட்டாயம் நமக்கு எப்போ ஏற்படும்னா உணவு கட்டுப்பாடு தான். உணவு கட்டுப்பாடு ஏற்படும் போது தான் பிடித்த வாழ்க்கையை தவிர வேறு எந்த வாழ்க்கையும் என்னால் வாழ முடியாது. நான் தனியாக கூட இருப்பேன், ஆனால் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டேன். தனியாக இருப்பதில் இன்பம் இருக்கிறது, ஒருபோதும் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன், தனிமையில் இருக்கிற இன்பமே எனக்கு போதும். பிடித்த ஒரு வாழ்க்கை, பிடித்தவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடைத்தால் அது இன்னும் மகிழ்ச்சியை தரும், அதை ஏற்றுக்கொள்வேனே தவிர துன்பம் தருகிற பிடிக்காத வாழ்க்கையை வாழ மாட்டேன். அப்படிங்கிற அந்த நிலைமை எப்போ வரும் அப்படின்னா, உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். உணவில் கட்டுப்பாடு இருக்கிறவங்க தான் பிடித்த வாழ்க்கையை நோக்கி போவாங்க. உணவில் கட்டுப்பாடு இல்லை என்றால் பிடிக்காத வாழ்க்கையை தான் சகித்து கொள்வார்கள், பிடிக்காத வாழ்க்கையை நோக்கி போவார்கள், அவர்கள் பிடிக்காத வாழ்க்கையை சகித்து கொள்வார்கள்.